அனைவருக்கும் வணக்கம். எனக்கு ஒரு பொறி தட்டுக்கிட்டே இருந்துச்சு. இவன் இருக்கான் பார்த்தீங்களா, இவன் ரொம்ப கேவலமானவன் அப்படின்னு சொல்லி அவனை பார்க்கும்போது எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு. அதாவது கேவலமானவன், இழிவானவன், ஒரு அருகதையற்றவன் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு சில பேரை பார்த்தாலே தோணும். ஏன்னு சொல்லி தெரியாது. ஆனால் அது எவ்வளோ உண்மை அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு வீடியோ வெளியே வந்திருக்குது. இந்த கேவலமான நித்தீஷ் அப்படிங்கிற ஒரு நாளாந்தர மாணவன் சவுக்கு சங்கர் எப்படி ஒரு மானங்கெட்டவரோ அதே மாதிரி சவுக்கு சங்கர் கூட இருக்கிற ஒரு மானங்கெட்ட அந்த மாதிரியான ஒரு நபர், அந்த நபருடைய வீடியோ வெளியே வந்திருக்குது. அந்த வீடியோவில் அரைகுடை ஆடையோடு போட்டு ஆபாசமாக இழிவாக பேசிட்டு உட்காந்துருக்கான். வாயை துறக்கிறான், கூவம் ஆறு மாதிரி வருது, கெட்ட வார்த்தை தான் வருது. அந்த வீடியோவில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, காய்ஸ் நாளைக்கு எக்ஸாம் இருக்குது காய்ஸ், நான் எதுவுமே படிக்கலைங்கிறேன். அவன் அரை நியூடாக இருக்கான். பின்னாடி ஒரு பையன் இருக்கான். அவனும் பார்த்தீங்கன்னா அரை நியூடாக தான் இருக்கான். ஒரு ஹாஸ்டலில் இருக்காங்க. அடுத்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெட்ட வார்த்தை, ஆபாச வார்த்தையை பேசிட்டு இவன் என்னை படிக்க விட மாட்டேங்கிறான். அதை நம்ம சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது, அந்தளவுக்கு ஒரு கெட்ட வார்த்தை. இன்னும் சொல்லப்போனால் ஈவேரா அவர்கள் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை. அந்த வார்த்தைன்னு சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிடும். தே போட்டு வரும் இல்லையா, அந்த வார்த்தையை பேசுகிறான். இவன் என்னை படிக்க விட மாட்டேறான், தேர் போட்டு ஒரு வார்த்தை பேசுகிறான். அடுத்து சொல்கிறான், இவன் 1ஆம் நம்பர் கேங்கிறான். பக்கத்தில் இருக்க பையனை கேங்கிறான். அடுத்து சொல்கிறான், அதே மாதிரி திருப்பி ஒரு போட்டு ஒரு கெட்ட வார்த்தை ஆபாசமாக போட்டு இவன் ஒரு அப்படின்னு பக்கத்தில் இருக்க பையனை திட்டி தேனிக்கார பையன் தான் அப்படி இப்படிங்கிற மாதிரி இவன் பேசுகிற வீடியோ இணையத்தில் செம்ம விரலாக போயிட்டுருக்குது. கேவலமானவன் அப்படிங்கிறது தெரியுதா? கேவலமானவன் தான். அதாவது சவுக்கு சங்கர் கூட ஒருத்தன் இருக்கான்னா அவன் எப்படிப்பட்ட சவுக்கு சங்கர் கேவலமானவர்னா இவன் கேடுகெட்ட கேவலமானவன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. வாயை திறந்தாலே கூவாறு தான் வெளியே வருது. பார்க்க சின்ன பையமாக இருக்கான்ல, ஆனால் பண்ணுற வேலை பூரா திருட்டு வேலை, மொல்ல மாதிரி வேலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ ஏன் இந்த நித்தீஷ் அப்படிங்கிற நபரை நம்ம இந்த குட்டி சின்ன சவுக்கு அப்படிங்கிறாங்க எல்லாம், இவனை ஏன் நம்ம எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா, சமீபத்தில் நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். சவுக்கு சங்கருடைய பேனர், அந்த சேனலுக்கு பேனர், அதில் சீமான ஃபோட்டோ இல்லைன்னொடனே இந்த மாலதி கெட்ட கேட்டுக்கு அது பேசுது. எங்கே மண்ணுக்கு போகிறாரோ, மக்களுக்கு போகிறாரோ, மலைக்கு போகிறாரோ, சீமான் ஃபோட்டோ இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த இது கேட்டுருக்கவங்களோ இவன் சொல்கிறான், சீமான ஃபோட்டோ அங்கெல்லாம் வைக்கக்கூடாது, இந்த மாதிரி ஒரு ஓரத்தில் ஒரு மூலையில் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சீமானை தவிர்க்க முடியாத தலைவரில், அதனால தான் பேனரில் சீமானை தவிர்த்துட்டோம் அப்படிங்கிறான். அப்போ இவன் அதாவது நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா, இவன் ஒரு குழந்தை தொழிலாளி. ஆனால் வாயை பார்த்தீங்கன்னா கூவாறு. அந்த கூவாறு இஷ்டத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை தொழிலாளியாக வச்சுக்கிட்டு பேசுகிறது. இதில் இப்போ புரோக்கர் சங்கர் இவனும் ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. அந்த பேட்டியில் இவன் சொல்கிறான், இதான் இவனை பற்றி சொல்கிறார் புரோக்கர் சங்கர், இந்த பையனை எப்படி நான் தேர்ந்தெடுத்தேன் வேலைக்கு. அப்போது சவுக்கு சங்கர் சொல்கிறாரு, என் ஆஃபீஸுக்கு நிறைய பேர் வேலை கேட்டு வந்தாங்க, அவங்களாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க, இவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு செய்தியை முழுசாக உள்வாங்கி அதை பேசுகிறதுக்கு இப்போ அவன் பேசுகிறான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பேச தெரியாது. ஆனால் என்ன பண்ணுவான், ஆபாசமாக கொஞ்சம் சேர்த்து பேசுவான். அதுதான் அந்த மீனிங்கில் சொல்லும்போது கொஞ்சம் போல்டாக அந்த மாதிரி ஆபாசமாக அந்த மாதிரிலாம் பேசுவான், அதனால தான் எடுத்தேன் அப்படிங்கிறாரு. புரியுதுங்களா? அதாவது மற்றவங்களாம் வந்தால் கருத்தை தான் பேசுவாங்க, இந்த பையன் கொஞ்சம் சேர்த்து என்ன பண்ணுவான், சேர்த்து இழிவாக பேசுகிறது, ஆபாசமாக பேசுகிறது, அந்த மாதிரி தற்கொலைத்தனமாக பேசுகிறது, அந்த மாதிரியான ஒரு பையன் சவுக்கு சங்கர் வாயில் சொல்கிறாப்புல. அது மட்டும் இல்லாமல் ஏன் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா, சவுக்கு சங்கருடைய பேட்டியை, அந்த பேட்டியில் சவுக்கு சங்கர் சொல்கிறாப்புல, இவனை ஏன் தேர்ந்தெடுத்தேன்னு, இவனுக்கு அப்பா இல்லையா, 2 வயசில் அப்பா இறந்துட்டாரான், அவங்க அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க. இவன் படித்தது பார்த்திங்கன்னா ஆர்ஃபனேஜில், அதுவும் சூர்யாவுடைய அகரம் அறக்கட்டளை மூலியமாக படிச்சிருக்கான் காலேஜ். புரியுதுங்களா? அதனால தான் நீ ஆர்ஃபனேஜில் வளர்ந்த, அது மட்டும் இல்லாமல் நீ கொஞ்சம் இந்த மாதிரிலாம் இழிவாக ஆபாசமாக யாரை வேணால் பேசுவ, அப்படிங்கிறனால தான் உன்னை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு சவுக்கு சங்கர் சொல்கிறாப்புல. புரியுதுங்களா? மேடையிலே உட்காந்து பேசிக்கிறாங்க, டே உன்னை பற்றி எனக்கு தெரியும்டா, நீ எப்படி மாலதி சொல்லுது இவனை பற்றி. அப்போது இந்த பையனை ஏன் வச்சுருக்காங்கன்னா, இந்த பையன் ஒரு ஆபாசவாதி, கேவலமானவன், அப்போ நம்மளுக்கு ஒரு கேவலமானவன் தான் தேவைன்னு சொல்லி இந்த கேவலமானவனும் கூட வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. இன்றைக்கி இந்த வீடியோவை பார்க்கும்போது அப்பட்டமாக தெரியுது, அவ்வளோ ஆபாசத்தை கொட்டி வச்சுருக்காப்புல. இப்போ என்னென்னா, ஒரு செய்தியை நான் சொல்லி ஆகணும். இப்போது சவுக்கு சங்கர் ஒரு குறிப்பிட்ட ப்ரொடியூசர் ஒரு படம் எடுக்கிறார். அந்த படத்தில் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, படத்தை நடிக்கிறார் ஒரு ஹீரோ. அந்த ஹீரோ ஏதோ போதைப்பொருள் வழக்கில் இருக்கார் அப்படிங்கிறனால, அஜய் வாண்டையார் அப்படிங்கிற அந்த ஒரு நபர் அதை வச்சுக்கிட்டு இந்த படம் போதைப்பொருளை எடுக்கக்கூடிய ஒரு படம் தான் அப்படின்னு பொய் செய்தி போடுறான். சரி, எதுக்கு பொய் செய்தி போடுறீங்கன்னா, அந்த ப்ரொடியூஸ் கேட்டால்
சவுக்கு சங்கர் சொல்கிறாப்புல 10 லட்ச ரூபா பணம் கொடு, நான் அந்த போஸ்ட் நிற்கிறேன். 10 லட்ச ரூபா எனக்கு கொடுக்க முடியாது, 1 லட்ச ரூபா 2 லட்சமாக ஏதோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல. சரி ஆஃபீஸுக்கு போனால் சவுக்கு சங்கர், மாலதி, இந்த குட்டி குஞ்சா இன்னும் நிறையா பேர் போட்டு என்ன அவர் அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காசு வேணும் காசு வேணும்னா 96,000 ரூபா இந்த குட்டி குஞ்சா கணக்கில் சவுக்கு சங்கர் வாங்கியிருக்கான். அப்போ எவ்வளோ ஃப்ராடாக இருப்பான். அதாவது ஊடகத்துக்கு முன்னாடி உட்காந்துட்டு தன்னை பெரிய அறிவாளி மாதிரியும், இன்டெலெக்சுவல் மாதிரியும், உத்தம மாதிரியும், நேர்மையானவர் மாதிரியும் அடுத்தவங்கள பூரா கேள்வி கேட்க வேண்டியது. சவுக்கு சங்கர், மாலதி, இந்த நிதிஷ், இந்த சின்ன சவுக்கு எல்லாம் கேட்க வேண்டியது. ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா அவ்வளவு கிரிமினல் வேலையும் செய்ய வேண்டியது, புரோக்கர் வேலையும் செய்ய வேண்டியது. சீமான் அவருக்கு 16 கோடி ரூபாய் சொத்து இருக்குது அப்படின்னு பேசுகிற சவுக்கு சங்கர், அவருக்கு எப்படி வந்து அந்த டிவிஎஸ் எம்ரான் அப்பார்ட்மெண்ட்டில் அந்த அவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் 12வது மாடியில் எப்படி வீடியோ வச்சு அதுக்கு எப்படி காசு வந்துச்சு அப்படிங்கிறது இருக்குல்ல. நீ யார்கிட்ட காசு வாங்கினா அப்படிங்கிறது இருக்குல்ல. இப்போ டீனரில் உனக்கு எப்படி வந்து ஆஃபீஸ் வந்துச்சு அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. அப்போது இந்த சவுக்கு சங்கர் இந்த டீமே பார்த்தீங்கன்னா எல்லாமே பொய், ஃப்ராடு, பித்தலாட்டம் அதில் தான் மூலிகை இருக்குது. அப்போ அதில் வந்து இந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போஸ் ஆகிட்டான். இந்த வீடியோ வந்து அதிகமாக வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த குட்டி குஞ்சானுடைய ஆபாச வீடியோ அப்படின்னே தலைப்பு வச்சு எல்லாம் பேசுங்க. இந்த பையன் வந்து எவ்வளோ ஒரு மட்டமான ரகம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். எக்ஸாமு நாளைக்கு இருக்குது, நான் ஒன்றும் படிக்கலை காய்ஸ் அப்படின்ட்டு இந்த என்னை படிக்க விட மாட்டேங்கிறான்னு நம்ம வாயில் சொல்ல முடியாத அளவுக்கு உண்டான வார்த்தையை அசால்ட்டாக பேசுகிறேன். தினைக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும் தான். ஆர்ஃபனேஜில் விளாட்றான். எனக்கு தெரிஞ்சு இது அகரம் அந்த இதில் படிக்கும்போது இவன் என்ன பண்ணியிருப்பான், இந்த மாதிரி காலேஜ் இது பண்ணும்போது இந்த மாதிரி எல்லாம் இது பண்ணிவிட்டு இது பண்ணுறது, அந்த மாதிரியான ஒரு திருட்டு வேலை, மொல்ல மாதிரி வேலை இதில் இருந்துருக்குறான். அதில் தான் இந்த வீடியோ வந்து வெளியே வந்திருக்கு அப்படிங்கிற இது தெரியுது. அதாவது தொடர்ந்து நம்ம வந்து சவுக்கு சங்கருடைய அந்த பித்தலாட்டத்தை நம்ம தோலுச்சிட்டு வரோம். நம்ம இன்றைக்கி என்ன சொல்கிறோம் தாவக்காரங்க அப்படின்ட்டா, இன்றைக்கி சவுக்கு சங்கர் உங்களை ஆதரிக்கிறாரு, அதனால் நீங்கள்லாம் அவருக்கு ஃபயர் விட்றீங்க. ஆனால் இதே சவுக்கு சங்கர் உங்களை திமுகட்ட காசை வாங்கிட்டு இன்னும் கொஞ்சம் நாள், ரொம்ப நாளில் இல்லை, இன்னும் ஒரு 3 மாதம் எப்படி வந்து அதிமுகட்ட காசை வாங்கிட்டு திமுக போன தடவை வந்து ஏற்றி பேசிக்கிட்டே இருப்பார். திமுக ஆட்சி ஒழியணும். ஏன் உளமாற இல்லை, அதிமுகட வாங்கினா காசுக்காக அதிமுக ஆட்சிக்கு வரணும், திமுக ஆட்சி விட்டு போகணும், அவ்வளோதான். அதுதான் கணக்கு. இப்போ அதே மாதிரி அந்த முடிஞ்சோடனே அதிமுக முதுகில் குத்திட்டு இப்போ தாவைக்காட்டை வந்து பெற வேண்டியதை பெற்றுக்கொண்டு இப்போ திமுக மற்றவங்கள வந்து திட்டுறாரு. இப்போ சொல்கிறேன், இன்னும் ஒரு 3 மாதம் இல்லை 6 மாதம் இல்லை, அவங்கள்ட்ட காசு வாங்கிட்டு யார்கிட்ட திமுகட்ட காசு வாங்கிட்டு இவர் யாரை வந்து ஸ்டாலின் தகுதி இல்லாதவர் உதயநிதி ஸ்டாலின் வந்து கட்சி அழிச்சிருவார் அப்படின்னு பேசுகிறாரோ, இதே வாடகை வாய் சவுக்கு சங்கர் விஜய் அவர்களை எவ்வளோ இழிவுபடுத்தி பேச போகிறாரு அப்படின்னு சொல்லி பாருங்கள். அவன் வந்து வாடகை கூடக்கூடிய ஒரு புரோக்கர், அதை வந்து புரிஞ்சுக்குங்க. இந்த சின்ன சவுக்குடைய இந்த மட்டமான இதை பேசுறதுக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த வீடியோ வந்து அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.